காசு இருந்தா காசிக்கு போக, காசு இல்லைனா குண்டடத்துக்கு வாங்கன்னு கிருபானந்த வாரியாரால காசிக்கு இணையான தலமா போற்றப்பட்ட குண்டடம் கொங்குவடுகநாத சுவாமி கோயிலோட கும்பாபிஷேகம் வர மார்ச் 25ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு நடக்குதுங்க. எல்லா சிவாலயங்கள்லையுமே காலபைரவர் வீற்றிருப்பாருங்க. சிவாலயங்களோட காவல் தெய்வமா காலபைரவர் இருப்பாருங்க. கடைசி பூஜை காலபைரவருக்கு நடக்குங்க. ஆனா குண்டடத்தில் இருக்கிற இந்த சிவாலயத்துல கொங்குவடுகநாதருங்கிற பேர்ல காலபைரவர் தரிசனம் கொடுக்குறாருங்க. இந்த சிவாலயத்தோட முதன்மை தெய்வமே காலபைரவர் தாங்க. இங்க காலபைரவருக்கு தாங்க முதல் பூஜை. அதுக்கப்புறம் தாங்க சிவபெருமான் அம்பாளுக்கெல்லாம் பூஜை நடக்குதுங்க. வர மார்ச் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2 மணிக்கு மாமாங்கம் ராமலிங்க சுவாமி கோயிலிருந்து முளைப்பாரி ஊர்வலம், தீர்த்த ஊர்வலம் எல்லாம் நடக்குதுங்க. தொடர்ந்து 4 கால பூஜைகள் நடந்து மார்ச் 25ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 9 மணியிலிருந்து 10:30 மணிக்குள்ள மகா கும்பாபிஷேகம் நடக்குதுங்க. பவானி கூடுதுறை, திருச்செங்கோடு, கொடுமுடி மாதிரியே குண்டடம் கொங்குவடுகநாத சுவாமி கோயில்லையும் பெருமாளுக்கு தனி சன்னதி அமைஞ்சிருக்குதுங்க. இந்த கோயிலோட உள்பிரகார தூண்களில் குழந்தை தாயோட கருவறையில் ஒவ்வொரு மாதமும் எப்படிப்பட்ட வளர்ச்சியோடு இருக்குமோ அந்த சிற்பங்களும் அமைஞ்சிருக்குதுங்க. இப்படி பல சிறப்புகள் வாய்ந்த மிளகை பயிராக்கிய குண்டடம் கொங்குவடுகநாத சுவாமி கோயிலோட கும்பாபிஷேக அழைப்பு முழு வீடியோ விகாஸ் நடராஜனுங்கிற என்னோட யூடியூப் சேனல் இருக்குதுங்க. பார்க்காதவங்க அதில் போய் பாருங்க. வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே குண்டடம் கொங்குவடுகநாத சுவாமி கோயில் கும்பாபிஷேகத்தில் தவறாமல் வந்து கலந்துக்கோங்க.